நான் கார்த்திக், இறைவனின் காதலன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எதற்காக இந்த பதிவுனா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பலகாலமாக எல்லாருமே தெரிஞ்சிருந்தாலும் அதை மறந்துடுறாங்க. அது என்ன மாதிரி விஷயங்கள்னா, தன்னுடைய சுய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அறிவு சார்ந்த விஷயங்களாகட்டும், அனுபவம் சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லா விஷயங்களுக்குமே சுய சிந்தனைங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க. அது எது சரி எது தவறுங்கிற ஒரு நேர்கோடான ஒரு தன்மை. அந்த தன்மையை பலரும் இப்போது மறந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏன்னா தன்னுடைய தேவைகள் எது அப்படிங்கிறது தெரியாமையே பலரும் மற்றவர்களுடைய ஆசைகளை தன்னுடைய தேவை அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள சார்ந்தே பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது தவறா சரியாங்கிறத விட, தன்னுடைய தேவைகள் எது, ஆசைகள் எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய சுய சிந்தனையினால தன்னுடைய தேவைகள் அனைத்தையுமே சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். இது என்ன புரிதலில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி. நம்மளுடைய எண்ணங்களுக்கு சரியான அளவீடில் மதிப்பு கொடுத்து அதை ஒன்றுபடுத்தணும்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே அந்த எண்ணங்கள் சீரமைச்சு கொடுக்கும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, முற்றிலும் உண்மையான விஷயம். தன்னுடைய எண்ணங்களை சரிவர நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அதனுடைய தேவை என்னங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன். இது எதுக்காக அப்படின்னா, ஆன்மீக முன்னேற்றம்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. பலரும் நினச்சிட்டு இருக்கிறது ஆன்மீகம்னா எல்லாம் முற்றிலும் திறந்துட்டு, இல்லறத்தை விட்டுட்டு, இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு உடை அணிஞ்சு எங்கேயோ போய் உட்காந்துட்டா அது ஆன்மீகம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது மட்டும் ஆன்மீகம் அல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான ஆன்மீகம் என்பது இல்லறத்தில் இருந்து தன்னுடைய இல்லற தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு, தன்னுடைய தேவைகள் அந்த இடத்துல இல்லைங்கிற பட்சத்தில் இல்லாமல் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே இருந்து குடும்பத்தில் பற்றற்ற நிலையில் அன்போடு இருந்து இறைவனை சேர்றது தான் ஒரு ஆன்மீக விஷயம். இது பலரும் தவறுதலாகவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆன்மீகம், சாமியார் இப்படின்னு பல உந்துதலான விஷயங்கள் ஏற்கனவே முன் வச்சுட்டாங்க. இருந்தாலும் இது தவறு அப்படிங்கிற சொல்கிற எண்ணத்தில் இல்லை. ஆனால் நான் சொல்ல வர விஷயங்கள் என்னென்னா, தன்னுடைய தேவைகள் தாண்டி எந்த விஷயமே அது நமக்கு தேவையில்லாது. இது பொதுவான விஷயம் தான். இது எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியணும்னு இல்லை. இங்கே நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, எல்லாமே எந்த விஷயங்களுமே ஒன்றுடன் ஒன்று சேராமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களுக்குமே ஒரு அண்டர் லிங்க் இருக்குது. இது எண்ணங்களுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் பாடியில் நான் சொல்லலை. எண்ணங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுக்கும் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கும் நிச்சயமான ஒரு சம்பந்தம் இருக்கும். இது என்ன புரிதல், தன்னுடைய தேவைகளை தாண்டி அதீத ஆசைகளை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு பலவித முயற்சிகள் நம்ம செஞ்சாலும் அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு நிறுத்தும். ஏன்னா சரியான ஒரு குரு வழி ஆசிரியரை பின்பற்றி அவர்கிட்ட சரியான பயிற்சி முறைகளை எடுத்து இந்த மாதிரி பயிற்சிகளால் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு நிச்சயமான ஒரு சாதனையாகும். சாதனைங்கிறத விட இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரியான முறையில் ஒரு தேவையான விஷயங்கள் கூட. எண்ண புரிதல், எண்ணங்களின் அடிப்படையில் எண்ணங்களை மாற்றி அமைத்து தன்னுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து மேம்படுவதற்காக ஒரு நம்மளுடைய முயற்சி. இது நம்மளே முழுக்க நம்ம பண்ணணும். இது மற்றவர்களுடைய சார்ந்து எந்த முயற்சியும் அல்ல. பயிற்சி கொடுக்குறது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் முயற்சிகள்ங்கிறது நம்ம தான் செஞ்சாகணும். அந்த மாதிரி முயற்சிகள் செய்கிறதுக்கு தக்க வழி குருமார்களை அணுகுங்க. இல்லற வாழ்க்கை இன்பமயமாக அமைச்சுக்கிட்டு இல்லறத்திலிருந்தே இறைவனை தேடுங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் முன்வைக்கிறேன். எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிலை. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். நிம்மதி நிலை எங்கிருந்து வரும் அப்படின்னா, அமைதியை நம்ம மனசை அமைதிப்படுத்த
அந்த ஆற்றல் நிலை, நிம்மதி நிலை வந்து நமக்குள்ளேருந்து உருவாகி நம்மளை சுற்றி அதை வந்து பிரதிபலிக்கும். இது முயற்சிகள் செய்ய செய்ய இது நிச்சயமாக இந்த தாக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சிகளோட பயிற்சிகளை செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முறையில் எல்லாருமே இருக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். குருவின் ஆசியுடன் அனைவரும் சுபிட்சமாக வாழ எல்லாம் வந்த அந்த பரம்பரை